இந்த 26 வேட்பாளர் பட்டியல் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எதிர்பார்க்கலாமா? எத்தனை சதவிகிதம் என்று என்னால் சொல்ல முடியாது. அது இயக்கத்தின் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நிச்சயமாக சென்ற முறை இருந்ததை விட நிச்சயமாக அதிக அளவான பெண்கள் இந்த பட்டியலில இருப்பார்கள். இந்தியாவில முதல் முறையா ஒரு இயக்கம் தேர்தலுக்கு முன்னாடி நாங்க ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சது திமுக. நீங்க தொடர்ந்து 2வது முறையா அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவினுடைய அந்த தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறீங்க. கடந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகான ஒரு பெரிய விமர்சனம், சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை இல்ல. நான் தேர்தல் 24 தான் 24 சேர்த்தான் சொன்னேன். 24 26 இல்ல 24ல அது நடந்த அந்த தேர்தல் ஒரு தேசிய அளவிலான தேர்தல். கொடுக்கப்பட்ட நாங்க செய்வோம் சொன்ன வாக்குறுதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அங்கே ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் பொழுது சில விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்கிறோம். அது அங்க ஆட்சி மாற்றம் வராத போது எப்படி கொடுக்க முடியும்? நாங்க அங்க ஆட்சியில ஒரு பங்காக இருக்கும் பொழுது, நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வழங்குகிறோம்.